அப்படின்னு மகாலட்சுமியை சொல்லுகிறார் திருவள்ளுவர். அதனால திருவள்ளுவர் என்ன சொல்றார், தாமரை மேல மகாலட்சுமி வீட்டு இருக்கிறார் அப்படிங்கறத அவரும் சொல்றாரு. அதே போல தாமரைங்கிறது ரொம்ப சிறப்பா இருக்கு. தேவாரத்துல சொல்லும் போது பூவிக்கெல்லாம் ரொம்ப சிறப்பானது என்ன அப்படின்னா தாமரை. பூவினுக்கு அருங்கலம் பொங்கு தாமரை அப்படிங்கிறார். அது மாதிரி பூக்கெல்லாம் ரொம்ப அழகு என்ன, தாமரை மலர் தான் அழகு. அதுக்கு மேல எந்த புஷ்பத்துக்கு அழகு இல்லை, அவ்வளவு வாசனையா இருக்கு, அவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு. அது மட்டும் இல்ல, இந்த தாமரை வச்சு நிறைய இடத்துல திருவள்ளுவர் இல்லக்கரையில் மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளக்கரையில் உயர்வு அப்படின்னு சொல்றாரு. மகாலட்சுமியுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி அனுகிரகம் இருந்தாலும் நமக்கு என்ன கிடைக்கும், நல்ல ஞானம் கிடைக்கும். பெரிய நான் சொன்னது போல எந்த விஷயமாக இருந்தாலும் மகாலட்சுமி அனுகிரகம் இருக்கணும். எந்த கோவில வேணாலும் பார்த்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு மேல துவாரத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, சிவன் கோயிலா இருந்தாலும் பெருமாள் கோயிலா இருந்தாலும் சரி, அம்பாள் கோயிலா இருந்தாலும் சரி, பிள்ளையார் கோயிலா இருந்தாலும் சரி, முருகன் கோயிலா இருந்தாலும் என்ன வச்சிருப்பாங்க, தளபதிக்கு மேல என்ன வச்சிருப்பாங்க, மகாலட்சுமி வச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா அந்த இடத்துல மகாலட்சுமி எப்போதுமாக வாசம் செய்ய வேண்டும். எந்த இறைவனாக இருந்தாலும் அந்த துவார சக்தியிலே மேல ஊர்தோறும் வரை மத்திய பாகத்திலே மகாலட்சுமியை பூஜை செய்வார்கள். அந்த இடத்துல மகாலட்சுமி எப்போதும் வாசம் செய்ய வேண்டும், நித்தியம் அம்பாளுடைய அனுகிரகம் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி அப்படிங்கிறவள் 8 வகையான லட்சுமிகள். அதுல முக்கியமானது, அதுல ஒவ்வொரு லட்சுமியும் ஒவ்வொரு விதமான அனுகிரகத்தை தரக்கூடியவள். அதுல முக்கியமாக நல்ல புத்தியை தரக்கூடியவள் மகாலட்சுமி. புத்தி அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியம். எல்லா சமயத்திலும் ஒரு மனிதனுடன் கூட இருப்பது என்ன, புத்தி. புத்தி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. எல்லா சமயத்திலும் நம்மளோட அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அல்லது மனைவி இருப்பாங்க, இல்ல கணவன் இருப்பாங்க, இல்ல குழந்தைங்க இருப்பாங்க, கிடையாது. எல்லா இடத்துலையும் நம்மளோட யார் இருப்பாங்க, நம்மளோட புத்தி தான் இருக்கு. அந்த புத்தியை வைத்துதான் நம்ம என்ன பண்றோம், நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களையோ அல்லது வரக்கூடிய துன்பங்களையோ குறைக்கிறோம், நமக்கு வரக்கூடிய நன்மைகளை அதிகரிச்சுக்கிறோம். அதுதான் ரொம்ப முக்கியம். ராஜா வந்து அந்த ராஜாவை பரிபாலனம் பண்ணுவதற்கு அவருக்கு நிறைய ஆளுமையாக இருக்கக்கூடியவங்க நிறைய மந்திரிகளை அவர் நியமிப்பார், அமைச்சர்களை நியமிப்பார். அதுக்கப்புறம் சேனைகளை பார்க்கறதுக்காக சேனை தலைவர்கள், சேனாதிபதி, தளபதி எல்லாம் நியமிப்பார். அது மாதிரி ஒரு தேசத்துல ஒரு அமைச்சரை, நல்ல ஒரு முதன்மையான அமைச்சரை நியமிக்கணும் அப்படின்னு அந்த தேசத்துல என்ன பண்றாங்கன்னா நிறைய தேர்வு வைக்கிறாங்க. நிறைய பேர் தேர்தலில் போய் அந்த இடத்துல வந்து முக்கியமாக 2 பேர் அதில் தேர்ச்சி பெற்றுட்டாங்க. இந்த 2 பேருமே என்னன்னா ரொம்ப ஒருத்தருக்கு சலிக்காதவங்களா இருக்காங்க. இந்த 2 பேரும் தேர்ச்சி பெற்றாலும் முதல் அமைச்சர் யாரும் சொல்ல முடியும், முதன்மையான அமைச்சர் முதல் மந்திரி யாரும் சொல்ல முடியும், 2 பேர் சொல்ல முடியுமா, யாரும் சொல்ல முடியும், யாரும் ஒருத்தர் தான் சொல்ல முடியும், 2 பேரும் சொல்ல முடியாது, ஒருத்தர் தான் சொல்ல முடியும், வேற துணை முதலமைச்சர் அப்படின்னு சொல்லிடுவோம். அப்ப அந்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் இருந்துச்சு, இந்த 2 பேரை யாரை வந்து நியமிக்கிறது அப்படிங்கறத நம்ம பண்ணணும் அப்படின்னு. அந்த ஊர் அந்த நகரத்தினுடைய எல்லையில பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய பாலைவனம் இருந்துச்சு. அந்த பாலைவனத்தை தாண்டினா ஒரு சின்ன ஒரு கிராமம். அந்த கிராமத்தை தாண்டினோட அந்த இடத்துல கொண்டு போய் இந்த 2 பேரையும் கொண்டு போய் விட்டுட்டார். அந்த தேர்ச்சி பெற்ற 2 அமைச்சர்களுக்கு தேர்ச்சி பெற்ற 2 பேரையும் கொண்டு விட்டுட்டார். 2 பேரையும் கொண்டு விட்டுட்டு அது என்ன பண்றாங்க அப்படின்னா, கையில 2 பேருக்கும் ஒரு மூட்டை கொடுக்குறாங்க. அந்த மூட்டையை கொடுத்து என்ன சொல்றாங்க, அந்த 2 பேரும் அந்த மூட்டையை எடுத்து கொண்டு வந்து நகரத்துல சேர்த்தாங்க. நகரத்துல யாரு சேர்க்கிறீங்களோ அவங்களுக்கு தான் வந்து அடுத்த முதலமைச்சர் அப்படின்றாங்க. ஆனா கையில தண்ணி கிடையாது, கையில எதுவும் காசு கிடையாது, எதுவுமே கொடுக்கல. பாலைவனத்தை கணக்கணும்னா என்ன பண்ணணும், கையில கொஞ்சம் தண்ணி இருக்கணும், வேற ஏதாவது ஒரு தின்பட்டம். அந்த தின்பட்டத்தை பார்த்தாலும் என்ன வரும், நாட்டில் கொஞ்சம் எச்சியாவது ஊறும். அப்பதான் நம்ம உடம்புல ஒரு சக்தி கிடைக்கும். ஒண்ணுமே கொடுக்கல. 2 பேரும் ஒரு பக்கமா திசையில வந்துட்டு இருக்காரு. ஒரு நபருக்கு சுத்தமா முடியல. அவர் திறந்து பார்க்கிறாரு, என்ன இருக்குன்னா உள்ள வந்து முறுக்கு இருக்கு. அந்த மூட்டையில என்ன இருக்கு, முறுக்கு இருக்கு. அவர் என்ன பண்ணிடுவாரு, அவரால் முடியாத சூழ்நிலை 2 முறுக்கு எடுத்து சாப்பிட்டாங்க. அவரால் வெளியே போக முடியும். அந்த முறுக்கை சாப்பிட்டாரு, கொண்டு போய் அரண்மனையில போயிட்டார். இன்னொரு வழியா வந்துட்டார். 2 பேரும் அந்த மூட்டையை போய் எடுறாங்க. எண்ணி பார்த்தா அவங்க ராஜா என்ன பண்ணிருக்காரு, அந்த மூட்டையில 100 முறுக்கு 2 பேருக்கு கொடுத்துருக்காங்க. 100 முறுக்கை எண்ணி பார்க்கறாங்க. ஒருத்தருக்கு
98 முறுக்கு தான் இருக்கு. அப்ப வரும்போது என்ன பண்ணாரு, 2 முறுக்கு சாப்பிட்டார். அவரால் முடியல, அதனால அந்த பாயம் ரொம்ப கஷ்டம் சாப்பிட்டார். இன்னொரு முட்டை எடுத்து பார்க்கறாரு, அது எத்தனை இருக்கு, 100 இருக்கு. 100 அப்படியே இருக்கு. ஆச்சரியம், அப்படியே வந்தாரு. ஒன்றாவது சாப்பிட்டுக்கணும், ஒன்றை சாப்பிட்டனால உயிரோட வந்துருக்க முடியும், இல்லைன்னா பயக்காடுக்கு வந்துருக்கணும். சாப்பாடு இல்லை, எதுவுமே இல்லை. எப்படி வந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியம் ராஜாக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், ரூல்ஸ் தான். யாரு மெடிக்கல் ஃபிட்னஸ் யாருக்கு இருக்கோ, பிசிக்கல் ஃபிட்னஸ் யாருக்கு இருக்கோ அவங்க தான் அடுத்த முதலமைச்சர். ராஜாவுடைய கோட்பாடு. ராஜா தான் நினைச்சிருக்காரு, யாரு உடல் வலுவா இருக்காங்களோ அவங்களை வந்து இதை நம்ம தேர்ச்சி பெற்றுப்போம் அப்படிங்கிறது ராஜாவுடைய எண்ணமா இருந்திருக்கு. அப்போ வந்து எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல யார் ஜெயிக்கிறாங்க, அந்த 100 முறுக்கு எடுத்து வந்தவங்க ஜெயிச்சிட்டாரு. உடனே அவரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. ஆகவே எல்லாருக்கும் ராஜாவுக்கு ஒரு சந்தேகம், இவர் எப்படி ஜெயிச்சாரு, இவர் எப்படி ஒரு முறுக்கு கூட சாப்பிடாம இவர் எப்படி ஜெயிச்சாரு ரொம்ப நாளா சந்தேகம். இருந்தாலும் காலத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிறது. அந்த முதலமைச்சர் என்ன போறாரு, ரிட்டையர்மெண்ட் ஆக போறாரு. அந்த சமயத்துல ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி பணி ஓய்வு பெற்றிருக்கிறேன், உங்களுடைய அனுகிரகத்தை ஒரு நாள் நான் பணி செஞ்சுட்டேன், என்னோட அனுகிரகத்துல அடுத்த ஆரணிய வேலைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த ராஜா ரொம்ப கேட்கிறாரு, எனக்கு வந்து இந்த உண்மையை சொல்லு, எப்படி நீ அதை ஜெயிச்ச, எதுவுமே சாப்பிடாம எப்படி நீ ஜெயிச்ச அப்படின்னு கேட்கிறாரு. எப்படி ஜெயிச்சிருப்பாரு, எப்படி ஜெயிச்சிருப்பாரு, எப்படி ஜெயிச்சிருப்பாரு? அதேதான் எல்லாருக்கும் ஒரு கேள்வி. அந்த ராஜாவும் கேட்கிறாரு. அந்த மந்திரி சொல்றாரு, நீங்க கொடுத்ததுல 100 முறுக்கு இருந்தது ராஜா, எடுத்து பார்த்தேன். அது ஒரு முறுக்கு எடுத்து சாப்பிட்டா என்ன பண்ணிடுவீங்க, கவுண்ட்ல கணக்காகி போயிடும். ஒரு முறுக்கு சாப்பிட்டா வந்துடும். ஒவ்வொரு மந்தையா எடுத்து நான் சாப்பிட்டேன். ஒவ்வொரு முறுக்கு என்ன பண்றேன், ஒவ்வொரு பீஸா எடுத்து நான் சாப்பிட்டேன். அதனால உங்களால என்ன பண்ண முடியல, நான் சாப்பிட்டாலே கண்டே பிடிக்க முடியல உங்களால அப்படின்ட்டு. அதனால எதற்குன்னா ராஜா வந்து இந்த இடத்துல எதுக்கு டெஸ்ட் வைக்கிறாரு, பிசிக்கல் டெஸ்ட் வைக்கிறாரு. அதுல இவர் எப்படி ஜெயிக்கிறாரு, புத்தியினால ஜெயிக்கிறார். அவர் உடல் வலிமை யாருக்கு இருக்குன்னு பார்க்கணும்னு நினைக்கிறாரு, இவர் எப்படி ஜெயிக்கிறாரு, மதியினால ஜெயிக்கிறார். அதனால எந்த இடத்திலேயுமே நம்ம கூட இருப்பது உடல் வலிமை இருக்கணுமா, எல்லாம் இருந்தாலும் முதல்ல நமக்கு என்ன தேவை, புத்தி தேவை. யாதேவி சர்வ பூதேஷு புத்தி ரூபேண சம்ஸ்திதா அப்படின்னு அம்பாளை போதரித்து வளர்ந்துகிறோம். அது மாதிரி அம்பாளை கும்பிட்டால் முதல்ல என்ன கிடைக்கும் அப்படின்னா நல்ல புத்தி கிடைக்கும். நல்ல புத்தி, ஆதிலட்சுமியுடைய அந்தரம், வம்ச அபிவிருத்தி, சந்தான லட்சுமி, வீட்டில் நல்ல தானியங்களை தரக்கூடியவர் தானிய லட்சுமி. அது மாதிரி ஒவ்வொரு அஷ்டலட்சுமிகளும் அஷ்ட விதமான நம்ம வாழ்க்கையில என்னென்ன தேவைகளோ ஐஸ்வர்யங்களை அத்தனையும் தரக்கூடியவள். அப்படியாக அம்பாளுக்கு இப்போ இந்த தாமரை மலர்னாலே சிறப்பான ஹோமமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அப்படியாக இந்த யாகத்தை துவங்கி செய்கின்றோம். இப்போது சிறப்பான முறையில் அம்பாளுக்கு உகந்தமான வேத மந்திரம், அம்பாளுக்கு உண்டான இந்த காயத்ரி மந்திரம், மகாலட்சுமிக்கு உண்டான மூல மந்திரத்தை கொண்டு சிறப்பான முறையிலே யாகமானது தாமரை மலர்களை கொண்டு நடைபெறுகிறது. நம பார்வதி